வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் யூடியூபர். ஸோ இன்றைக்கி நம்ம வங்கி தகவல் பக்கத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்ற விஷயம்னா என்னென்னா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்னென்னா, ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். மணிக்கு கேஷுக்கு பதிலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோட மெக்கானிசம் என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து டீட்டெயில் அப்போ பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோட ஒரு மெக்கானிசமோட ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்ன, அதோட மெக்கானிசம் என்னன்னு. ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா நான் சொன்ன மாதிரியே ஒரு இம்போர்ட்டர் ஒரு எக்ஸ்போர்ட்டருக்குள்ளே நடக்கிற ஒரு கான்ட்ராக்ட்னால் உருவாகிறது தான் அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதான் இங்கே பாருங்கள், இங்கிட்ட இருக்கிறது எக்ஸ்போர்ட்டர் ஒரு பெனிஃபிஷியரி, இங்கிட்ட இருக்கிறது இம்போர்ட்டர் ஒரு பையர் எக்ஸ்போர்ட்டர். இவருக்கு நடுவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேல்ஸ் கான்ட்ராக்ட் வந்து உருவாகுது. ஸோ இந்த இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் நடுவில் வந்து ஒரு பொருள் மாற்றம். இம்போர்ட்டருக்கு வந்து ஒரு துணி கடை வச்சுருக்காங்க, எக்ஸ்போர்ட்டர் வந்து ஃபாரின்லேருந்து துணி அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த சேல்ஸ் கான்ட்ராக்ட் வந்து ஃபஸ்ட்டு உருவாகுது. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து இம்போர்ட்டர் வந்து பணம் செலுத்தி ஆகணும். ஸோ அந்த பணத்தை வந்து எப்படி வந்து அவர் வந்து அந்த பணம் செலுத்துகிற மெத்தடை வந்து எப்படி அவங்க கொண்டு போகிறாங்கன்னா, இம்போர்ட்டர் வந்து தன்னோட பேங்க் இஷ்யூவிங் பேங்க்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் எல்சி வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து எனக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுங்க, நான் வந்து இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை, நான் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் நீங்கள் கொடுங்க, இதை வச்சு நான் அப்புறம் நீங்கள் வந்து பணம் கொடுத்துருக்கேன், அதுக்கு பதில் நான் வந்து உங்களுக்கு அப்புறமா வந்து பணம் கொடுத்துக்கிறேன், அந்த நான் வந்து அந்த வாங்கின பொருளை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டை வச்சு உங்களுக்கு பணம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூவிங் பேங்க்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் எல்சி வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு ஒரு எல்சி. ஸோ இஷ்யூவிங் பேங்க்கும் வந்து இம்போர்ட்டருக்கு வந்து அந்த எல்சியை வந்து இஷ்யூ பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அட்வைசிங் பேங்க் ஒரு கன்ஃபார்மிங் பேங்க்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த அட்வைசிங் பேங்க் கன்ஃபார்மிங் பேங்க் யாருன்னா, எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு தனியாக பேங்க் இருக்கும், இம்போர்ட்டருக்குன்னு ஒரு தனியாக பேங்க் இருக்கும். ஸோ இவங்களுக்கு நடுவில் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் இருக்கும். ஸோ ஒரு குட் ஃபெய்த்தில் யாருக்கும் ஃபேவராக இல்லாமல் கரெக்டாக ஒரு குட் ஃபெய்த்தில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணி பேமெண்ட்ஸை செட்டில் பண்ணுறது தான் அந்த அட்வைசிங் பேங்க். ஸோ இந்த இஷ்யூ பேங்க் வந்து அவங்க கிரியேட் பண்ண இந்த எல்சி டாக்குமெண்ட்ஸை பூரா வந்து அட்வைசிங் பேங்க்கிட்ட இஷ்யூவன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அட்வைசிங் பேங்கோட என்னென்னா, அந்த எல்சியை வந்து எக்ஸ்போர்ட்டர் ஆர் பெனிஃபிஷியருக்கு வந்து அனுப்புறது. ஸோ அந்த பெனிஃபிஷியருக்கு வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து டாக்குமெண்ட் அனுப்புனதுக்கப்புறம் குட்ஸ் வந்து இங்கே ஃப்ளோ ஆகுது. 5th பாயிண்ட்டில் எக்ஸ்போர்ட்டர் வந்து இம்போர்ட்டருக்கு வந்து குட்ஸ் ஃபுல்லாக அனுப்பிட்டார். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு கேரியர் வருது, ஒரு இன்டர்மீடியர் வருது. ஏன்னா குட்ஸை வந்து அவர் எப்படி அனுப்புவார், ஒன்று ரயில், இல்லை ஏர்வே, இல்லை ஷிப், தண்ணி மூலியமாக, இல்லை ரோட்வேஸ். ஸோ இந்த மூலியமாக தான் அனுப்ப முடியும், இந்த நாலு வழியில் தான் அனுப்ப முடியும். ஸோ இந்த 4 வழியில் அவர் கேர் பண்ணுற அந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கான பில்ஸ், அந்த ஏர்வே பில், அந்த ட்ரெயின் பில், அந்த ட்ரக் பில், என்னென்ன இருக்கோ அந்த பில், எதில் அனுப்புகிறாரோ அந்த பில், அந்த ரயில் பில், அந்த ஷிப்மெண்ட் பில், அந்த பில்லை ஃபுல்லாக என்னென்னா அந்த கேரியர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பில்லை ஃபுல்லாக அந்த பில்லுக்கும் அந்த பணம் செலுத்தி ஆகணும்ல, அந்த பில்லுக்கும் அந்த பணம் செலுத்தி ஆகணும். ஸோ அந்த பில்லுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரைட் ஃபார்வர்டு அப்படின்ற ஒரு ஏஜென்சி, அதாவது இந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு ஏஜென்சி இருக்கும். அதாவது எக்ஸ்போர்ட்டர் வந்து நிறைய நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவார். ஸோ அந்த எக்ஸ்போர்ட்டுக்கான நிறைய நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவார். ஸோ அந்த எக்ஸ்போர்ட்டுக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சின்னு இருக்கும்ல, ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டர், அந்த ஃப்ரைட்டை ஃபுல்லாக ஃபார்வர்ட் பண்ணுறவர், இம்போர்ட்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறவர், அடுத்த பார்ட்டி கொண்டு போய் சேர்க்குறவர், டெலிவரி பண்ணுறவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்ட்னு ஒருத்தர் இருப்பார்ல. ஸோ அவருக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ், அவருக்கான பேமெண்ட்டையும் நம்ம தான் கொடுத்தாகணும், அந்த இம்போர்ட்டர் தான் கொடுத்தாகணும். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸையும் எக்ஸ்போர்ட்டர் வந்து ஃபார்வர்ட் ஃபார்வர்டர் கொடுக்குறாரு. நடுவில் அந்த கேரியர், அந்த லாரியா இல்லை ட்ரெயினா, அதுக்கான பில்லும் ஃப்ரைட் ஃபார்வர்டர் வந்துடுது. ஸோ இதுக்கான மொத்த பில்லும் எங்கே வந்துருன்னா, அட்வைசிங் பேங்க் ஆர் கன்ஃபார்மிங் பேங்க் அனுப்பிடுறாங்க. அட்வைசிங் பேங்க், கன்ஃபார்மிங் பேங்க் அந்த டிரான்ஸ்போர்ட் பில்லை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி, அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி அவங்க என்னென்னா இஷ்யூவிங் பேங்க் அனுப்பிடுறாங்க. ஏன்னா பேமெண்ட்டுக்காண்டி இஷ்யூவிங் பேங்க் அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த இஷ்யூவிங் பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இம்போர்ட்டர் ஆர் பையர்ட்டு இம்போர்ட்டருக்கு வந்து அந்த இதை வந்து அனுப்பிடுறாங்க. ஸோ இது வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பிடுறாங்க. ஸோ இதில் 7வது பாயிண்ட் என்னென்னா, இஷ்யூவிங் பேங்க் என்னென்னா, அந்த பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பேமெண்ட் வந்து அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க்கிட்ட வந்து அந்த இஷ்யூவிங் பேங்கை வந்து அனுப்புகிறாங்க. அந்த பேமெண்ட்டை எதுக்கான பேமெண்ட்னா, அந்த குட்ஸுக்கான பேமெண்ட்டை வந்து அனுப்புகிறாங்க. ரீஇம்பர்ஸ்மெண்ட் பேங்க் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டு அட்வைசிங் பேங்க் ஒரு கன்ஃபார்மிங் பேங்க் அனுப்புகிறாங்க. அட்வைசிங் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேமெண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோட வேலை முடியுது. ஸோ அடுத்து வந்து என்னென்னா, 8வது பாயிண்ட் என்னென்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் பில்லுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அங்கே போகணும்ல. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் பில்லு வந்து இஷ்யூவிங் பேங்க் வருது. அந்த இஷ்யூவிங் பேங்க் வந்து டிரான்ஸ்போர்ட் பில்லை இம்போர்ட்டர் ஆர் பையருக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இம்போர்ட்டர் ஆர் பையர்கிட்ட இருந்து இஷ்யூவிங் பேங்க் வந்து ஃபைனலாக அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுதான் நார்மலாக ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் நடக்கிற ஒரு மெக்கானிசம். ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இன்னொரு ஃப்ளோ சார்ட் இருக்குது, அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும்.
ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ளோ சார்ட். ரொம்ப சிம்பிளான இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு பையர், இங்கே ஒரு எக்ஸ்போர்ட் இருக்காரு, செல்லர் இருக்காரு. ஸோ இங்கே ஒரு இம்போர்ட்டர்ஸ் பேங்க் இருக்குது, எக்ஸ்போர்ட்டர் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பேர் மாற்றிருப்போம், இங்கே வந்து பேர் வந்து இம்போர்ட்டர் பேங்க், எக்ஸ்போர்ட்டர் பேங்க் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ பையர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு சேல் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுறாரு. அவர் அந்த சேல் கான்ட்ராக்ட் செல்லர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு சேல் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணோன்னா அடுத்த பாயிண்ட் என்னென்னா ரெக்வஸ்ட் ஃபார் கிரெடிட் இம்போர்ட்டர் பேங்க்ஸ்டேருந்து எனக்கு அந்த காசுக்கான அந்த பேங்க் கேரண்டியை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க் கேரண்டியை கொடுத்த பிறகும் அந்த கிரெடிட் வந்து எக்ஸ்போர்ட்டர் பேங்க்ஸுக்கு போகப்படுது. அந்த எக்ஸ்போர்ட்டர் பேங்க்ஸ் கொடுத்தோன்னே டெலிவரி ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து செல்லருக்கு அனுப்பப்படுது. ஸோ செல்லருக்கு அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் போனோன்னா அந்த கன்ஃபர்மேஷன் வந்துடுன்னா அந்த செல்லர் வந்து அந்த குட்ஸை வந்து பையருக்கு அனுப்புகிறாங்க. ஸோ பையர்கிட்ட அனுப்பிச்சோன்னே செல்லர் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், அந்த பேமெண்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ செலவாக இருக்குது அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டர் பேங்க்ஸுக்கு அனுப்புகிறாங்க. எக்ஸ்போர்ட்டர் பேங்க்ஸ் வந்து இம்போர்ட்டர்ஸ் பேங்க்ஸுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அனுப்புகிறாங்க. இம்போர்ட்டர் பேங்க்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து கிளைம்காண்டி பையர்கிட்ட அனுப்புகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு ப்ரொசீஜர். இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்சன்டு ஒரு ப்ரொசீஜர்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோட ஒரு எக்ஸாம்பிள். இதான் ஆக்சுவலி லெட்டர் ஆஃப் கிரெடிட் இப்படி தான் இருக்குன்றது. இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து 1988 வந்து எழுதப்பட்ட ஒரு பழமையான லெட்டர் ஆஃப் கிரெடிட். 88 வந்து கிரியேட் பண்ண ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் பேங்க் ஆஃப் சைனாக்கு. ஸோ அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பாருங்கள். அந்த பேங்க்கோட பேர், இந்த பக்கம் அட்ரஸ், லெட்டர் ஆஃப் கிரெடிட் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, அட்வைஸ் நம்பர். இது வந்து ஒரு அட்வைசிங் பேங்க் செலுத்தப்பட்ட ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஸோ பெனிஃபிஷியரி கொடுத்துட்டாங்க, இஷ்யூவிங் பேங்க் கொடுத்துட்டாங்க, பெனிஃபிஷியரி எந்த ஊர் எங்கன்னு கொடுத்துட்டாங்க, இஷ்யூவிங் பேங்க் யாருன்னு கொடுத்துட்டாங்க, அப்ளிகண்ட் யாருன்னு கொடுத்துருக்காங்க, ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை இது பண்ணியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட்டு $30 கொடுத்துருக்காங்க. ஸோ 88 $30 அப்போதைக்கு அது அதிகமான விஷயம். ஸோ கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரிஜினல் காப்பி, சிக்னேச்சர் பண்ணணும். இஷ்யூவிங் பேங்க் வந்து இஷ்யூவிங் பேங்க்கோட அட்வைசரோட சிக்னேச்சர் கொடுத்துருக்கணும். இங்கே இஷ்யூவிங் பேங்க்கு அப்ளிகண்ட் எல்லா இது ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோட ஃபார்ம். இது வந்து இப்போ கிரியேட் பண்ண நம்ம இந்தியனில் வந்து இருக்கிற ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோட ஒரு டெம்ப்ளேட், ஒரு சாம்பிள்னு சொல்லலாம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெனிஃபிஷியரோட இது இருக்குது. அப்ளிகண்ட்னா இந்த பக்கம் பாருங்கள், அப்ளிகண்ட்டோட நேம் ஆஃப் அப்ளிகண்ட், அட்ரஸ் ஆஃப் அப்ளிகண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இர்ரெகவரபிள் ஸ்டாண்ட் பை லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எதனால் எந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் எதனால் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்ஷியல் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியல் லெட்டர் ஆஃப் கிரெடிட், ஒரு சாம்பிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோட ஹெட் ஃபஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட்ன்ற ஒன்றுமே இல்லை, ஒரு பேமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து கொடுக்குறது தான். அதேமாதிரி இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோட இன்னும் சில பாயிண்ட்ஸில் இருக்குது. அது வந்து என்னென்னா இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து நம்ம வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து வச்சு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டுக்கு பணம் தர மாட்டாங்க. ஒன்லி டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், நோ ஃபிசிக்கல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்பியரன்ஸ், ஒன்லி டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து எந்த பேங்க் இந்த கொடுத்துருக்க இந்த இம்போர்ட்டர் பேங்காக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட்டர் பேங்காக இருக்கட்டும், அவங்க பார்த்துங்க அந்த ப்ரெசென்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணால் தான் ஒழிய அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் வந்து இங்கே அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்களே தவிர ஃபிசிக்கல் குட்ஸ் அண்ட் சர்வீஸஸ், ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வச்சு நம்ம தர்றது இல்லை. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இல்லாமல் குட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, ஆனால் டாக்குமெண்ட்ஸில் சில குட்ஸை விட்டுட்டோம்னா அந்த எவ்வளோ குட்ஸ் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்தளவுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்களே தவிர நீங்கள் ஃபிசிக்கலாக எவ்வளோ குட்ஸ் நீங்கள் 10 குட்ஸ் அனுப்பிட்டு டாக்குமெண்ட்ஸில் 8 குட்ஸ்ன்னு போட்டிருந்தீங்கன்னா 8 குட்ஸுக்கான அமௌண்ட்டு தான் போகுமே தவிர 10 குட்ஸுக்கான அமௌண்ட் போகாது. ஸோ வந்து டாக்குமெண்ட்ஸுக்கு அகேன்ஸ்ட் த டாக்குமெண்ட்ஸ், பேமெண்ட் அகேன்ஸ்ட் த டாக்குமெண்ட்ஸ், டெலிவரி ஆஃப் பேமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் த டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் பல வீடியோக்கள் வந்து உங்கள் வங்கி தகவல்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட வியூஸ் ஆஃப்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோட இன்னும் டைப்ஸ் ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட், ஸோ என்னென்ன லெட்டர் ஆஃப் கிரெடிட் இருக்குது, லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் என்னென்ன ரிஸ்க் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, என்னென்ன வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து இன்னும் எத்தனை லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் அது என்னென்ன ப்ரொசீஜர்ஸில் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இதை விஷயத்தெல்லாம் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.